சென்னையில இருக்கிறது வரைக்கும் டயட்டு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். ஊருக்கு வந்துருச்சுன்னா டோட்டலாக மாறிடுது. எனக்கு காஃபின்னா ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஒரு 1/2 கப்பு, 1/4 கப்பு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரேன். சர்க்கரைய வந்து ரொம்ப கம்மியாக போட்டு அந்த மாதிரி தான் குடிப்பேன் சென்னையில. இங்கே வந்துட்டா காலையில் ஒரு 1/4 லிட்டரு டீ, ஈவினிங்கில் ஒரு 1/4 லிட்டரு டீ, அதில் இருக்கிற சர்க்கரை பத்தாதுன்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வேறு என் பையன் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுறது, அப்புறம் இருக்கிறத நான் எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி அதில் நிறைய ஸ்வீட்டு. அது பத்தாததுக்கு கரும்பு, பொங்கல் முடிஞ்சிட்டு கரும்பு காலியாகிறது வரைக்கும் கரும்பு மட்டுமே சாப்பிட்டு அது கொஞ்சம் வெயிட்டு. அது பத்தாததுக்கு சக்கரை பொங்கல், வீட்டில் செய்கிற கேசரி, வடை, பொங்கல் அது இதுன்னு சொல்லி அதை சாப்பிட்றது டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ போயிட்டு சென்னையில் வெயிட் செக் பண்ணேன்னா எத்தனை கிலோ இருப்பேன்னு எனக்கே தெரியல. அங்கே இருக்கும்போது கண்ட்ரோலாக இருக்குது. ஊருக்கு வந்துட்டால் டோட்டலாக மாறிடுது. எவ்வளோ சாப்பிட்றேன் ஒரு கணக்கு வழக்கே இல்லை. அவ்வளோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வேறு வழி இல்லை. வேணான்னு சொல்லவும் முடிய மாட்டேங்குது. கண்ணு பார்த்துச்சுன்னா வாய் கேட்குது. எடுத்து வாயில் போட்டுக்கிறேன். அது ஒரு அளவே இல்லாமல் அளவுக்கு மீறி எனக்கு என்னான்னு போயிட்டுருக்கு. என்ன பண்ண